ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எங்களோட மார்னிங் ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எங்களோட மார்னிங் இன்றைக்கி ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஏன் அப்படின்னா என்னோடய குட்டீஸ் இன்றைக்கி ஸ்கூல் லீவு போட்டுட்டாங்க. நேற்றுக்கே அவங்க உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ரிட்டன் ஆகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அரிபரியாக எந்த ஒரு ஒர்க்கும் நாங்கள் பண்ணலை. ரொம்ப நார்மலாக ஸ்டார்ட் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் பால் காய்ச்சிட்டு எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் டீ போட்டுட்டோம். அம்மாவுக்கு பால் வேணும்னு சொன்னாங்க, அவங்களுக்கு பால் கொடுத்துட்டோம். பசங்களுக்கு பூஸ்ட் இப்படி வெரைட்டியாக போட வேண்டியதாக இருக்குங்க. ஒரு பால் 1/2 லிட்டரு பாலை நம்ம 5 வெரைட்டியாக பிரிக்க வேண்டியதாக இருக்குது. உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் மேரேஜ் நம்ம எல்லாத்துக்கும் பழக வேண்டியதாக இருக்குங்க. நான் பிஃபோர் மேரேஜ் காஃபி குடிப்பேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் நான் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது எல்லோரும் டீ தான் குடிப்பாங்க. அப்படின்றப்போ அந்த டீக்கே நம்ம பழக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்துட்டாங்க. இப்படி தாங்க போயிட்டுருக்கு என்னோடய ஹவுஸ் ஒய்ஃப் ரொட்டீனும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு என்னோடய பசங்க, அம்மா நான் ஸ்கூல் போகவே மாட்டேன், எனக்கு இன்றைக்கி பாஸ்தா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பெரியவன் கேட்டான். சரி ஓகேப்பா நான் செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு பாஸ்தா காலையிலேயே ஒரு 7:45 ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பாஸ்தா இது என்னோடய ஸ்டைலில் நான் செய்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். இதில் நான் எந்த ஒரு கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம் எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். 1/2 வெங்காயம் மட்டும் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிப்பேன். மீதி 1/2 வெங்காயம் ப்ளஸ் 3 தக்காளி இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். கூடவே ஏன் அப்படி நான் அரைக்கிறேன் அப்படின்னா, பசங்க ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணாமல் நான் வெங்காயம் தக்காளியை மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸ்பைசஸ் அதிகமாக சாப்பிட்றவங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு பதிலாக இன்றைக்கி கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். கேப்சிகம் ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும், நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் நான் என்னோடய குட்டீஸ் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால ஸ்பைசஸ்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களோட தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இது எல்லாமே நான் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா அரைச்சி மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அதை எடுத்து இதில் ஊற்றிக்கிட்டோம். ஊற்றிட்டு வேக வச்ச பாஸ்தாவை அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேங்க. நான் காட்ட மறந்துட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். வேக வைக்கும் போது அது கூட 1/2 உப்பு ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பாஸ்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணோம் பாஸ்தா கூட அப்படின்னா அந்தளவுக்கு பாஸ்தாவில் உப்பு உரைக்காது, டேஸ்ட்டும் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ வேக வைக்கும் போதே 1/2 உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஒட்டிருச்சுன்னா மாவு மாதிரி ஆகிடுங்க. ஒட்டாமல் வந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். வேக வச்ச பாஸ்தாவை வடிகட்டிட்டு அது கூட ஒரு டைம் ஒரு கூலிங் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணணும் இல்லை, ஜஸ்ட்டு அதில் ஆட் பண்ணி எடுத்தாலே போதும். ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு அந்த பாஸ்தாவை ஆட் பண்ணி இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணதும் நம்மளோட டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆகிடும். இது என்னோடய ஸ்டைல் பாஸ்தா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிற டைமில் என்னோடய பெரியவன் அம்மா எனக்கு எக் பாஸ்தா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 முட்டையை கொண்டு கொடுத்தான். சரின்னு சொல்லிவிட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றி லிட்டு போட்டு மூடி வச்சுட்டாங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டேஸ்டியான எக் பாஸ்தா ரெடி. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட குட்டீஸ்க்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் என்னோடய அம்மா வீட்டுக்கு என்னோடய குட்டீஸ் போயிருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போயிட்டு அங்கே காடெல்லாம் வளர்க்குறோம். காடை, கோழி இதெல்லாம் வளர்க்குறோம். அந்த காடையோட முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவான். அதில் அவனுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அந்த முட்டை கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுல அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னோடய பெரியவனுக்கு ஒரு மினி பக்கெட் ஃபுல்லாக முட்டை கொண்டு வந்தாங்க.
அந்த முட்டையெல்லாம் கொண்டு வந்து அழகாக முட்டை ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைப்பாங்க. ஸ்கூல் போகலை அப்படின்னா ஈவினிங் வந்ததும் அவனோட ஃபஸ்ட்டு வேலையே அதுதாங்க. முட்டையெல்லாம் கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி, அம்மா இன்னைக்கு இவ்வளோ முட்டை போட்டிருக்கு காடை அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி அதில் அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் என்னென்ன பெட்ஸ் வளர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.